வணக்கம் நண்பர்களே. இதோ அத்தியாயம் 13 கேட்போமா? நீ வேண்டாம் என்ற போதும் விட்டு விலகும் நிலை வந்த போதும் உனைத்தானே என் மனம் தேடும். தப்பியோட வழியில்லாமல் மாட்டிக்கொண்டதைப் போல விழித்தாள் பிரீத்தி. சித்தார்த்தனை பார்ப்பதை தவிர்த்து அறைக்குள் அடைந்து கிடந்தாலே. ஒரே மாளிகையில்தான் இருவரும் இருந்தார்கள். ஆனால் அவன் பார்வையில் படாமல் அவளால் தப்பிக்க முடிந்தது. இப்போதோ மாளிகைக்கு வெளியில் இருக்கிறாள். அவன் பார்வையில் பட்டுவிட்டாலே. கேள்வி ஆர்த்தியிடம். பார்வை என்னவோ பிரீத்தியின் மேல். அவனது துளைக்கும் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து போனாள் பிரீத்தி. மனது குறுகுறுத்தது. கார் மக்கார் பண்ணது. தழைந்த குரலில் சொன்னாள் ஆர்த்தி. சித்தார்த்தன் டிரைவரிடம் ஏதோ சொன்னான். அவர்கள் பக்கம் திரும்பி, கட்டபொம்மன் காரை சரி பண்ணி எடுத்து வரட்டும், நீங்கள் என் காரில் வாங்க என்று கட்டையிடும் குரலில் சொன்னான். அவன் வரச்சொல்லி அழைக்கவில்லை, கட்டளையிட்டான் என்பதை கவனித்தாள் பிரீத்தி. அவனுடன் செல்வதில் ஆர்த்திக்கும் தயக்கம் இருந்ததை பிரீத்தியால் உணர முடிந்தது. அதை மறைத்து அவள் காரை விட்டு இறங்கியது ஏன் என்று தான் புரியவில்லை. சித்தார்த்தன் யார்? அவன் பேச்சுக்கு இவர்கள் எல்லாம் எதற்காக கட்டுப்படுகிறார்கள்? மாளிகைக்குள்ளே வந்து ஆதவனை சப்தம் போட்டு அடக்கும் அளவுக்கு சித்தார்த்தனுக்கு அதிகாரம் இருக்கிறதே. எப்படி? தொண்டைமான் யார்? மற்றவர்களை சித்தார்த்தன் கட்டுப்படுத்தினால் அவர் சித்தார்த்தனையே கட்டுப்படுத்துகிறாரே. எதனால் அந்த அதிகாரத்தை சித்தார்த்தன் அவருக்கு கொடுத்திருக்கிறான்? அவனுடைய தாத்தா என்பதினாலா? கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். விடைத்தான் தெரியவில்லை. அதை சொல்லாமல் ஆளாளுக்கு எதை எதையோ சொல்லி அவர்களின் மன ஓட்டப்படி அவளை திசை திருப்ப முற்படுகிறார்கள். ஆர்த்தி, நாம் சுற்றி பார்க்கத்தான் வந்தோம். கார் மக்கார் பண்ணினா என்ன? பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். கார் சரியானதும் போகலாம். சித்தார்த்தனின் முகம் பார்க்காமல் சொன்னாள் பிரீத்தி. அவனுடன் போகாமல் மறுத்து பேச அவளுக்கு சிரமமாகத்தான் இருந்தது. 2 முறை அவனுடன் கானகத்தில் தனித்து நின்று பேசியிருக்கிறாள். அதில் ஒரு முறை காரில் அவனுடன் தனித்து பயணித்திருக்கிறாள். 2 தருணங்களும் அற்புதமான தருணங்கள். ஆழ்ந்த அறிவுடன் அவன் பேசிய பேச்சுக்களும் மின்னல் கீற்றுகளாக அவன் பார்த்த பார்வைகளும் அவள் மனதில் பதிந்திருந்தன. கூடவே அவளது உள்ளங்கை உணர்ந்து அவனது இதழ்களின் ஈரமுத்தம். இவற்றையெல்லாம் அவள் மறந்து தான் ஆக வேண்டும். அவன் யாரோ எவரோ? தொண்டைமான் கேட்டாரே, அவளது உயரத்தை அவன் மறந்து விட்டானா என்று. அப்படி என்ன அவன் அவளால் தொட முடியாத தொடுவானை போன்ற உயரத்தில் இருப்பவனா? அப்படியே இருந்தாலும் அவளுக்கு அது முக்கியமில்லையே. அவன் தனித்து தெரிந்தான். பெண்களின் மனம் கவரும் வசீகரனாக இருந்தான். ஈர்க்கப்பட்ட பெண் மனம் நின்று பேசிவிட்டது. அது பெரும் குற்றமா? தகுதி இல்லாத சாதாரண பெண்ணிடம் நீ பேசி பழகுவதை நான் விரும்பவில்லை. தொண்டைமானின் குரல் அவளது செவிப்பறையில் அரைந்தது. ஆமாம், நான் சாதாரண பெண்தான். ஆனால் சுயமரியாதையை உயிராய் நினைக்கும் பெண். இந்த சித்தார்த்தனிடம் பேசி பழக விரும்பவில்லை. நீங்கள் இவனை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரீத்தியின் முகம் கலங்கி சிவந்தது. அவன் பக்கத்தில் நிற்பது சவாலாக இருந்தது. அணையுடைந்த வெள்ளமாக ஆர்ப்பரிக்கும் மனதை அடக்க வெகுவாக பிரயத்தனப்பட்டாள் பிரீத்தி. ஓடிவிட வேண்டும் என்று மனம் துடித்தது. கால் நகர மறுத்தது. பிரீத்தி சொன்னதை கேட்ட ஆர்த்தியின் முகம் மலர்ந்து விட்டது. அதுவும் சரிதான், அவள் குதூகலத்துடன் சொன்னாள். எது சரி? பிரீத்தியை உரித்து பார்த்தபடி கடுமையாக கேட்டான் சித்தார்த்தன். அது ஆர்த்தி தடுமாறினாள். பிரீத்திக்கு சினம் பொங்கியது. தொண்டைமான் சொல்வதை மறுத்து பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தவன் எந்த உரிமையில் அவளை அதட்டுகிறான்? சொந்த அத்தையின் மகனுக்கே அவள் அந்த அதிகாரத்தை கொடுத்ததில்லை. இவன் யார் அவளை அதட்ட? நாம் ஊர் சுற்றி பார்க்க நினைப்பது சரின்னு சொல்ல ஆர்த்தி. அவன் முகம் பார்க்காமல் பதிலடி கொடுத்தாள். ஊரை சுற்றி பார்க்க ஏறி வந்த கார் தான் மக்கார் பண்ணுதே. மக்கார் பண்ணினா சரி பண்ணிக்கலான்னு சொல்லு ஆர்த்தி. அதுக்கு நேரமாகும். ஆனால் ஆகட்டும் ஆர்த்தி. ஊர் சுற்றி பார்க்க கிளம்பி வந்தவங்களுக்கு திரும்பி போக வழி தெரியும்னு சொல்லு ஆர்த்தி. சித்தார்த்தன் சிவந்த கண்களில் பயம் கொண்ட ஆர்த்தி வால்பாறை சந்தையை இவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதை இவளுக்கு காட்டிவிட்டு காய்கறிகளும் கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்கிக்கிட்டு வரதா அம்மாவிடம் சொல்லிவிட்டு வந்தேன். அதனால் கார் சரியானதும் நாங்கள் வந்துக்கிறோம், நீங்கள் போங்க என்றாள். இதை நீதான் சொல்வியா? உன் மாமன் மகள் என்னிடம் பேச மாட்டாளா? கோபமாக கேட்டான் சித்தார்த்தன். ஆர்த்தி மௌனித்தாள். பிரீத்தி சித்தார்த்தனுக்கு நேரடியாக பதில் சொல்லாததில் அவள் சந்தோஷம் அடைந்திருந்ததை பற்ற இருவரும் உணர்ந்தார்கள். சினம் கொண்ட சித்தார்த்தனின் பார்வையை சந்திப்பதை தவிர்த்தாள் பிரீத்தி. ஆத்திரத்துடன் காலடியில் இருந்த கல்லை அவன் ஓங்கி உதைத்ததில் கல்லானது மலை சரிவில் கடகடன உருண்டோடியது.
கார் கதவை ஓங்கி அவன் சாத்தியதில் அவனது கோபத்தின் பரிணாமம் வெளிப்பட்டது. சீறி பாய்ந்த காரின் வேகத்தை பார்க்க முடியாமல் பிரீத்தி விழிகளை மூடிக்கொண்டாள். அண்ணா கேட்டாயா? ஆர்த்தி செல்போனில் ஆதவனிடம் நடந்த நிகழ்வை பற்றி உற்சாகமாக விவரிக்கத் தொடங்கினாள். பிரீத்தியின் மனம் கனத்தது. எதையோ இழந்து விட்டதைப் போல தோன்றியது. சரிவில் தெரிந்த கானகம் அவளை வாவென அழைத்தது. இறங்கி ஓடி மரங்களுக்குள் புகுந்து மரத்தின் மீது சாய்ந்து பூவென அழுதால் நன்றாக இருக்கும். பூனாவுக்கு போய்விட வேண்டும். எவ்வளவு நேரமடி கையை நீட்டி கொண்டிருப்பது? ஆர்த்தியின் சினங்களில் சிந்தனை கலைந்தவள் என்ன என்று விழித்தாள். என்னவா? எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு யோசனை யோசிக்கிற? அம்மா லைனில் இருக்காங்க, உன்னிடம் பேசணுமா? அப்போது தான் ஆர்த்தியின் கையில் இருந்த செல்போனை கவனித்தாள் பிரீத்தி. வாங்கி காதுக்கு கொடுத்தாள். பிரீத்தி, என் கண்ணே, என் மனசே நிறைஞ்சு போயிடுச்சு தங்கம். என் அண்ணன் மகங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். பிரீத்தி, ஊரை சுற்றி காட்டுவேன், எஸ்டேட்டை சுற்றி காட்டுவேன், உங்களால் என்ன செய்ய முடியும்னு சவால் விட்டானே சித்தார்த்தன். இப்போ மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்குவானா? இதே ரீதியில் விசாகா பேசிக்கொண்டே போக அந்த கொடுமையை கேட்க சகிக்காமல், யார் இந்த சித்தார்த்தன்? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சண்டை? அவர் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்று கேட்டுவிட்டார் பிரீத்தி. அவளுக்கு தெரியும் அவளுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது என்று. அவளும் வந்ததிலிருந்து ஆர்த்தியிடமும் விசாகாவிடமும் எப்படியோ கேட்டுவிட்டாள். பதில் தான் கிடைக்கவில்லை. இப்போதும் அப்படித்தான். விசாகா பதில் சொல்லாமல் போனை துண்டித்து விட்டாள். அப்பாடி, காதுகளில் குருதி கொட்டுகிறதா என்று பரிசோதித்து பார்த்தாள் பிரீத்தி. மொய் என்ற சப்தம் தான் வந்தது, வேறு சேதம் இல்லை. நானும் பிரீத்தியும் இப்படியே பொடிநடையாக நடந்து வால்பாறை சந்தைக்கு போகிறோம். நீங்கள் காரை சரி பண்ணிக்கிட்டு கிளப்பிக்கிட்டு அங்கே வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஆர்த்தி கட்டபொம்மனிடம் சொல்லிவிட்டு பிரீத்தியின் கையை பிடித்து கதைகள் பேசியபடி நடக்க ஆரம்பித்தாள். சுற்றிலும் தேயிலை பாத்திகள். பிரீத்திக்குத்தான் அவற்றின் அழகில் மனம் லயிக்கவில்லை. மனம் முழுவதும் கோபமாக போன சித்தார்த்தனின் மீதே இருந்தது. இது கூடாதே. அவள் அரண்டு போனாள். இந்த ஏக்கத்தை வளரவிடக்கூடாது. முளைக்கும் போதே கிள்ளி இருந்துவிட வேண்டும். அதற்குள் அவள் கால வயலில் இருக்கக்கூடாது. பூனாவுக்கு ஓடிவிட வேண்டும். ஆர்த்தி, சொல்லுடி, நான் பூனாவுக்கு போகணும். பாருடா, பாப்பாவுக்கு வீட்டு நினைவு வந்துருச்சு. இப்படியாடி அம்மா கோண்டா இருப்ப? வந்து ஒரு வாரம்தான் ஆகுது, அதுக்குள்ளே பூனாவுக்கு போகணுமா? உனக்கெல்லாம் எதுக்கடி ஊர் சுற்றி பார்க்குற ஆசை? ஏதோ தெரியாதனமாக ஆசைப்பட்டுட்டேன். தொண்டை அடக்க பார்த்தது. சமாளித்து கொண்டு பிசரில்லாமல் தெளிவாக சொல்லிவிட்டாள் பிரீத்தி. மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பனிப்புகை மறைக்கும் சாலைகளையும் மேகங்கள் சூழ்ந்த மலை முகடுகளையும் சரிவில் திரியும் தேயிலை தோட்டங்களையும் பிரக்தியுடன் பார்த்தாள். இவற்றுடன் கொஞ்சி மகிழ்ந்து பனியில் நனைந்து மழையில் ஆடி அருவியில் குளித்து பறவைகளிடம் பேசி என்று காலம் கழிக்க எவ்வளவு ஆசையாய் ஓடி வந்தாள். எதையும் நிறைவேற்றாமல் வந்த ஒரு வாரத்திலேயே ஓடுகிறாளே. விருடி, ஆதவனுக்கு இந்த ஊர் பிடிக்காது. பூனாவில் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் உன் வீட்டுக்கு மருமகளாக வந்து விடுவேன். நாம் அங்கே லூட்டி அடிக்கலாமடி. ஆதவன் உனக்காக பூனாவில் மாளிகை கட்டி தருவான். பிரீத்தி ஆதவனை மணக்க சம்மதித்து விட்டாள் என்ற தினசிலேயே பேசி தள்ளினாள் ஆர்த்தி. பிரீத்திக்கு தலையை வலித்தது. இல்லை என்று கூவ வேண்டும் போல வெறி வெறியாக இருந்தது. ப்ளீஸ் என்று கத்த வாய் திறந்தவள் தன்னை அடக்கி கொண்டு, அங்கே என்னடி திருவிழா கூட்டமாக இருக்கே என்று கை காட்டினாள். அதுதான் வால்பாறை சந்தையடி. பேச்சு திசை மாறியது. பிரீத்தி நிம்மதியானாள். பூனாவுக்கு போனதும் அப்பாவிடம் கட் அண்ட் ரைட்டா எனக்கு ஆதவன் அத்தானி மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிடணும். மனதுக்குள் தீர்மானித்தாள். இவர்களிடம் அவளது முடிவை சொல்ல முடியாது. வீண் வாக்குவாதம் கிளம்பும். விசாகா அழுவாள், ஆதவன் கத்துவான், ஆர்த்தி கெஞ்சுவாள். இவற்றிலிருந்து தப்பி பிழைக்க வேண்டுமென்றால் இவள் எதுவும் பேசாமல் பூனாவுக்கு ஓடிவிட வேண்டும். அங்கே கங்காதரன் இருக்கிறார். மகளது விருப்பத்திற்கு மறுப்பு சொல்ல மாட்டார். அவள் ஆதவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தவும் மாட்டார். விசாகா குடும்பத்தினர் வற்புறுத்துவதை அனுமதிக்கவும் மாட்டார். எப்படி ஜேஜன் திருவிழா போல இருக்குதில்ல? ஆர்த்தி சிரித்தாள். வால்பாறை சந்தை அப்படித்தான் இருந்தது. காய்கறி கடைகளும் மளிகை பொருள்களும் விற்கும் கடைகளுமாக களை கட்டியிருந்தது. ஆர்த்தி வேண்டிய காய்கறிகளையும் மளிகை பொருள்களையும் வாங்கி கொண்டிருந்த போதே கார் வந்துவிட்டது. அவர்கள் காரில் ஏறி அமர்ந்ததும், ஐயா போன் பண்ணினாரும்மா என்றான் கட்டபொம்மன். சித்தார்த்தன் போன் பண்ணியிருக்கிறான். பெண்கள் இருவரும் இறுக்கமானார்கள். நீங்கள் சந்தைக்கு போயிருக்கிறதா சொன்னேன். கார் ரெடி ஆகிருச்சுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார்.
அவன் கோபமாக போனாலும் பெண்கள் இருவரும் தனியாக இருக்கிறார்களே என்று ஒரு புணர்வில் அவர்களை பற்றி விசாரித்திருக்கிறான் என்பதில் பிரீத்தியின் மனதில் இதம் பரவியது. இதுவே ஆதவனாய் இருந்திருக்கணும். எனக்கென்ன இருந்திருப்பான். வெறுப்பு வந்தது. அரண்மனையின் மேல் படியில் சித்தார்த்தன் நின்றிருந்தான். கால்கள் பின்ன படியேறியவள் அவனை கடந்து போகும்போது லேசாக பார்த்தாள். கண்கள் இடுங்க தீர்க்கமாக அவன் பார்த்த பார்வையின் தீட்சண்யத்தில் அவளது இதயம் நடுங்கியது. ஏன் இப்படி பார்க்கிறான்? இந்த கேள்விக்கான விடையை அடுத்த காணொளியில் கேட்போம். நன்றி நண்பர்களே.